அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தூத்துக்குடி குற்றப்பிரிவு காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள். உடல் பரிசோதனை அறைக்கு அழைத்துச் சென்று என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பதற்றம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களேயே எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கியது. சென்னை தலைமை செயலகத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் நாடாளுமன்றத்துக்குள்ளே எதிராகவும் வெளியே நட்பாக நடந்து கொண்டது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆச்சரியமடைய செய்தது. இனி விரிவான செய்திகளை காணலாம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை பின்புறமாக காவல்துறையினர் அழைத்துச் சென்றபோது துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள் என்றும் உடல் பரிசோதனை அறைக்கு கொண்டு சென்று என்னை கொல்ல பார்ப்பதாகவும் மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் 351 3 352 353 2 என்ற 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை கைது செய்து அழைத்துச் சென்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காலை 7:30 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை அழைத்து வந்த நிலையில் மாலை 6:30 மணி வரை 11 மணி நேரமாக நடைபெற்று வந்த விசாரணை முடிந்து உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பின்புறமாக காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். மார்க்கண்டேயன் உள்ளே செல்லும் போது என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள் என்றும் உடல் பரிசோதனை அறிக்கை கொண்டு சென்று என்னை கொல்ல பார்க்கிறார் என்றும் சொல்லிக் கொண்டே உள்ளே சென்றார். இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களேயே எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோவில் கண்காணிக்க திருட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை நாட்டையே உலுக்கியுள்ளன. இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு தேசிய கீதத்துடன் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்தொடரில் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா, வருமான வரி மசோதா, உச்சநீதிமன்ற திருத்த மசோதா, பிறப்பு மற்றும் இறப்புகள் திருத்த மசோதா, தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு மசோதா, வந்தே பாரத்திற்கு இடையூறு செய்தால் 3 ஆண்டுக்கு சிறை தண்டனை விதிக்கும் மசோதா, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அபிவிருத்தி மசோதா ஆகிய 6 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா கடுமையான அரசியல் விவாதங்களை தூண்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்றம் கூடியவுடன் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. அமைதி காக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். மக்களவையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உரையாற்றிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மேகதாது அணை விவகாரம், நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை மாநிலங்களவை 2 மணி நேரம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் முடங்கியது. சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மேகதாது விவகாரம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்தில் இருந்து நீர் வராத நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் ஆனந்த், பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார்,
தலைமைச் செயலாளர் முனைவர் மு சாய்குமார், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் முனைவர் சத்யபிரசாத், சட்டத்துறை செயலாளர் பி சுமதி, காவிரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எதிரும் புதிருமாக இருந்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே நட்பாக நடந்து கொண்டது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆச்சரியமடைய செய்தது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதற்கு முன்பு காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணியில் திமுக இடம்பெற்றிருந்தது. ஆனால் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு புதிய ஆட்சி அமைத்த தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தது. இதனால் இந்திய கூட்டணியை விட்டு திமுக வெளியே வந்தது. இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ், திமுக உறுப்பினர்களுக்கு அருகருகே இருக்கை ஒதுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் கூட்டணி உடைந்த நிலையில் திமுக உறுப்பினர்களுக்கான இடத்தை மாற்றி தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு இருக்கை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் நட்பு பாராட்டி கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அதாவது நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எதிரும் புதிருமாக இருந்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே நட்பாக நடந்து கொண்டது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆச்சரியமடைய செய்தது. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் தூத்துக்குடி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பார்க்க சென்றபோது உடன் சென்ற பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசியதால் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக காவல்துறையினருடன் வந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை காண வந்த திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, வழக்கறிஞர் அனிஜான் அலெக்சாண்டர் மற்றும் மார்க்கண்டேயனின் மகன் ஆகியோரை காவல்துறையினர் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கவில்லை என்பதால் மருத்துவமனை வாயிலில் காவல்துறையினருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் செல்போனில் பேசியதை அடுத்து அனுமதி பெற்று அனைவரும் உள்ளே சென்றனர். மேலும் செய்தி சேகரிக்க வந்த பத்திரிகையாளர்களை கீழே தள்ளியும் அவதூறாக நாக்கை கடித்து கொண்டும் நாய புறம்போக்கு என்று கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசிய காவல்துறை அதிகாரியால் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. குறுவை சாகுபடியாளருக்கு ஏக்கருக்கு ரூபாய் 5,000 சிறப்பு மானியம் வழங்க வேண்டும், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என பாமக நிதிநிழல் அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேளாண்மை நிழல் நிதி நிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். அதன்படி விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக அரசின் வேளாண்மை பட்ஜெட்டில் இடம்பெறும் வகையில் 226 பரிந்துரைகளுடன் 83 தலைப்புகளுடன் பாமக வேளாண்மை நிழல் நிதிநிலை அறிக்கை இடம்பெற்றுள்ளது. நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட பின்னர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது மலேசியா, தாய்லாந்து நாட்டிலிருந்து கூட மணல் எடுத்து வாருங்கள், ஆனால் ஆற்றில் மணல் குவாரி அமைக்க கூடாது என்று தெரிவித்தார். மேலும் வேளாண்மை துறைக்கு பட்ஜெட்டில் 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், குறுவை சாகுபடியாளருக்கு ஏக்கருக்கு ரூபாய் 5,000 சிறப்பு மானியம் வழங்க வேண்டும், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், நெல் கொள்முதல் விலை குவாண்டலுக்கு ரூபாய் 30,500, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 5,000 உயர்த்தப்பட வேண்டும், அனைத்து வேளாண் பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்ய சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், நெல் கொள்முதல் கிடங்குகள் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட வேண்டும், பருப்பு எண்ணெய் வித்து உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டம் கொண்டு வர வேண்டும், நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, சமையல் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும், உழவர்களுக்கு உரிமை தொகை 24,000 ஆண்டுகளுக்கு 3 தவணையாக வழங்க வேண்டும், நீர்ப்பாசன திட்ட செயலாக்க ஆணையம் அமைக்க வேண்டும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 3 ஆண்டுகளில் நிறைவடைய வேண்டும், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தமிழக வெற்றி கழகத்தில் இணையச் சொல்லி தூத்துக்குடி ரூரல் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுதீர் மிரட்டியுள்ளார் என்றும், தாவேக ஆட்சி 4 மாதத்தில் முடிந்துவிடும் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று காலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பார்ப்பதற்காக வந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப், கருணாநிதி உள்ளிட்டோரை மாவட்ட காவல்துறையினர் சந்திக்க விடாமல் தடுப்பு வேலிகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக காவல்துறையினர் மற்றும் திமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம் தெள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் பேசும்போது, திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பார்க்க விடாமல் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும், அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என தெரியவில்லை, அவர் கையில் ஒரு தொலைபேசி கூட வைத்திருக்க அனுமதிக்கவில்லை என்று அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தை காலில் போட்டு தமிழக வெற்றி கழக அரசு மிதுக்கிறது என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது பாதிக்கப்பட்ட பெண் பல்வேறு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இந்த அளவிற்கு ஒடுங்குமுறை அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வேதாரண்யத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தகட்டூர் மற்றும் தாணிக்கோட்டகத்தில் தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேர்தல் பரப்புரையில் அளித்த வாக்குறுதியின்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் சிவகுரு பாண்டியன், நாகை மாவட்ட செயலாளர் நாராயணன், சிபிஐ மாவட்ட நிர்வாக குழுவின் நிர்வாக செங்குட்டுவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் கணினி பணியாளர்களையும் தகுதியுள்ள நகை மதிப்பீட்டாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் 13ஆம் அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் தஞ்சை திடலில் இருந்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதிய ஊதிய உயர்வை முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும், 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கு புதிய ஊதியத்தை நிலுவைத் தொகையுடன் வழங்க அனுமதிக்க வேண்டும், பணி ஓய்வு பெற்று நிதி பயன்கள் அனுமதிக்கப்படாத சங்கங்களில் உடனடியாக நிதி பயன்கள் விடுவிக்க வேண்டும், தாயுமானவர் திட்டத்தில் விற்பனையாளர்கள் அன்றாடம் சந்திக்கும் பல்வேறு நடைமுறை சிரமங்களை களைந்து மன நிறைவோடு பணி பார்க்கும் வகையில் ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிட வேண்டும், 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் கணினி பணியாளர்களையும் தகுதியுள்ள நகை மதிப்பீட்டாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். குடியாத்தத்தில் செயல்படும் KMG கல்லூரியில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வேதநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செயல்படும் KMG கல்லூரியில் தமிழ்நாடு பளுதூக்கும் சங்கம் மற்றும் மாவட்ட பளுதூக்கும் சங்கம் ஆகியவை சார்பில் மாநில அளவிலான 27வது சட்ட சீனியர், 43வது ஜூனியர், 53வது சீனியர் ஆகியோருக்கு பளுதூக்கும் போட்டிகள் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 24 மாவட்டங்களை சேர்ந்த 290 ஆண்கள், 120 பெண்கள் என 410 வீரர்கள் பங்கேற்றனர். இறுதியில் ஆண்கள் பிரிவில் சென்னை அணியும், பெண்கள் பிரிவில் சேலம் அணியும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பரிசு கோப்பைகளை பறித்து சென்றது.
இதனை அடுத்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வாசுதேவநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில பளுதூக்கும் சங்கத்தின் தலைவருமான ரஜா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் தகுதியுடைய வீரர்கள் ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் தேசிய பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட பளுதூக்கும் சங்க நிர்வாகிகள் சேட்டு, சீவூர் மூர்த்தி, தெய்வசிகாமணி, நகராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். செங்கம் அருகே பள்ளி மாணவன் மற்றும் பெண்கள் மூலம் கள்ள சந்தையில் அரசு மதுபானங்களை விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டி வரும் நபர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து பாய்ச்சல் பகுதியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் அதிக லாபத்திற்கு பள்ளி மாணவன் மற்றும் பெண்கள் மூலம் மது பாட்டில்களை விற்பனை செய்து வரும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் தங்களின் சுய லாபத்திற்காக பள்ளி பாட புத்தகங்களை சுமக்க வேண்டிய கைகளில் மது பாட்டில்களை கொடுத்து விற்பனை செய்ய வைத்த நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதனை கண்டு கொள்ளாத காவல்துறையினர் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருவள்ளூர் அருகே நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் அடுத்து பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க வந்த திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாசத்திற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக ரோஜா பூக்களை கொட்டியும் கிரேன் மூலம் மாலை அணிவித்தும் மேலதாள வாத்தியங்களுடன் ஆர்த்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் நடைபெற்ற முகாமில் திருவூர், பாக்கம், நத்தம்பேடு, 26 வேப்பம்பட்டு, அரண்வாயில், கிளாம்பாக்கம், தொட்டிக்கிளை, சிவன்வாயில், பதட்டூர், மேலக்கொண்டையூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அடிப்படை வசதிகளான இலவச வீட்டுமனை பட்டா, சிமெண்ட் சாலை அமைத்து தருதல், மின் விளக்கு கோபுரம் அமைத்து தருதல், சிதலமடைந்த மின் கம்பத்தை புதுப்பித்து தருதல், இடுகாட்டிற்கு இடம் ஒதுக்கீடு செய்தல், குடிநீர் வசதி அமைத்து தருதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்திடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மனுக்களை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்து விரைவில் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். இதில் கட்சி நிர்வாகிகள் நாகராஜன், சசிதரன், மணிகண்டன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1,80,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TS வேலு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு 1,80,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி மூலம் கூடுதல் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த நிலையில் இன்று செங்கம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி TS வேலு பள்ளியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கூடுதல் வகுப்பறையை திறந்து வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக அரசு தேர்தல் அளித்த வாக்குறுதிகளின்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படும் திருத்தங்கூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி, கச்சனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் மணலி பிச்சான் கொட்டகம், ஆதிரங்கம், தலைக்காடு, கொல்லக்கலாடி, சிங்களாத்தி, எழிலூர், மேட்டுப்பாளையம், ராயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அனைத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு டி கருணாநிதி, ஜி சரவணன், எம் ஜமுனா, எஸ் முத்துக்குமாரசாமி, CPM வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களை கடந்த நிலையில்
தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மலேசியாவில் இசையரசி எஸ் ஜானகிக்கு சஹசரா இசை அகாடமி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மலேசியா நெகிரி மாநிலத்தில் சிரம்பான் மாநகரில் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி இசையரசி எஸ் ஜானகி மறைவை தொடர்ந்து அவரது நினைவை போற்றும் வகையில் சஹர்சா இசை அகாடமி சார்பில் உருக்கமான நினைவேந்தல் மற்றும் மௌன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இசை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், இசை ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி இசையரசி ஜானகிக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சஹசரா இசை அகாடமியின் மாணவிகள் ஜானகி அம்மையார் பாடிய பல்வேறு திரைப்பட பாடல்களை மிகுந்த உணர்வுடன் பாடினர். இனிய பாடல்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரின் மனதிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இசையரசியின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் எழுந்து நின்று 5 நிமிடங்கள் கண்களை மூடி மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை சஹசரா இசை அகாடமியின் மாஸ்டர் சுரேஷ் சிறப்பாக வழிநடத்தி பேசினார். அப்பொழுது இசையரசி ஜானகி பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் தலைமுறைகளை கடந்தும் இசை ரசிகர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவரது குரலுக்கு மரணம் இல்லை, அவர் பாடல்கள் என்றென்றும் நம்மோடு வாழும் என்று புகழாரம் சூட்டினார். கொடைக்கானலில் மேல்மலை கிராம பகுதியில் திண்டுக்கல் தனிப்பிரிவு காவல்துறையினர் விடுதியில் திடீர் சோதனை நடத்தி கொக்கைன், கஞ்சா எண்ணெய், கஞ்சா உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விடுதி உரிமையாளரை கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் திகழ்ந்து வருகின்றது. கொடைக்கானலில் பல ஆயிரம் தங்கும் விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை முதலே திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான தனிப்படையினர் கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே மேல்மலை கிராம பகுதியான பூம்பாறை அருகே ரகசிய தகவலின் அடிப்படையில் தனியார் தங்கும் விடுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் LSD ஸ்டாம்ப், ஜெரஸ் மற்றும் 10 கிராம் கொக்கைன், கஞ்சா ஆயில், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். போதைப் பொருட்களின் மதிப்பு 2 லட்சத்திற்கும் மேல் இருக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இதனையடுத்து கிளப் இந்தியா ரிசார்ட் உரிமையாளர் போதி சாத்விக் என்பவரை கைது செய்தனர். இதனால் கொடைக்கானலில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இல்ல 3 இயர்ஸ் பேக் நடக்கல, ஒரு 6 இயர்ஸ் பேக் ரேவ் பார்ட்டி மாதிரி வைத்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அது சம்பந்தமாக தான் நமக்கு இன்னைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. ஸோ அதன் பேரில் தான் நம்ம பண்றோம். இல்லை, இப்போ தானே நம்ம வழக்கு போட போறோம். வழக்கு போட்டு உடனடியாக அதுக்கு கண்டிப்பாக ரிசார்ட்டுக்கு வந்து செய்வாங்க. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சி திடலில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஏழுமலை, மாவட்ட செயலாளர் ஆனந்த் சைனன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை கடைகளின் மூலம் செயல்படுத்தி வரும் தாயுமானவர் திட்டத்தினை மறுபரிசீலனை செய்திட வேண்டும், கைரேகை கருவிழி சரியாக விழாத காரணத்தினால் அதனை ரத்து செய்ய வேண்டும், மாவட்ட அளவில் பணிமுட்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் பாரபட்சமற்ற வகையில் பதவி உயர்வு அனுமதிக்க வேண்டும், உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணி காலத்தில் மரணம் அடைந்த பணி நிரந்தரப்படுத்தப்படாத பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்கிட வேண்டும், தாயுமானவர் திட்டத்தில் விற்பனையாளர்கள் அன்றாடம் சந்திக்கும் பல்வேறு நடைமுறை சிரமங்களை களைத்து மன நிறைவோடு பணியாற்றுவதில் ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிட வேண்டும், கடந்த 2021ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 300க்கும் மேற்பட்ட அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். எடை குறைகளை அமல்படுத்துவதற்காக, எமைப்பு குறையை நீக்குவதற்காக பாக்கெட் முறை அமல்படுத்த வேண்டும், கணினி பணிகளை நிரந்தரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த மாவட்டத்திலே, விழுப்புரம் மாவட்டத்திலே 152 தொடக்கூட்டுறவு சங்கங்களும் 1160 ரேஷன் கடைகளும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால்
விழுப்புரம் மாவட்டத்திலே கிராமங்களில் உள்ள ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளன, தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் கிராமங்களிலே விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய பயிர்க்கடன், நகைக்கடன். புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி மற்றும் அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடந்த 10 நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டுள்ள மின் ஒயர்கள் பாதிப்படைந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும், கடந்த 10 நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும், இதனால் கடும் அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினரையும் அதிகாரிகளையும் முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கழிவுநீர் பிரச்சனையும் மின்சார பிரச்சனையும் உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி உறுதியளித்ததை அடுத்து புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். போலூர் தாலுகா முருகாபாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் கூழ்வார்க்கும் திருவிழாவில் அனைவரும் ஒன்றாக கூழ்வார்க்க அனுமதிக்க வேண்டும் என மாற்று சமூகத்தினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா முருகாபாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் தங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை கூழ்வார்க்கும் திருவிழாவில் ஒரே கோப்பரையில் கூழ் ஊற்றக்கூடாது என தகராறு செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட மற்ற சமூகத்தினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மனுவில் கூழ்வார்க்கும் திருவிழாவில் ஒரே கோப்பரையில் கூழ் ஊற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஒரே கோப்பரையில் கூழ் ஊற்ற அனுமதிக்கவில்லை என்றால் கூழ் ஊற்றும் திருவிழாவை நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆடி மாத கூழ்வார்க்கும் திருவிழா என பெயரை மாற்றி கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெறுகிறது எனவும், தங்கள் சமூகத்தை திருவிழாவில் அனுமதிப்பது இல்லை எனவும், ஒன்றாக கூழ்வார்க்க அனுமதிக்க வழங்க வேண்டும் எனவும் மாற்று சமூகத்தினர் மனுவில் தெரிவித்தனர். சிங்கிலிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்று நாகவள்ளி அம்மன் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆயிலச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட கன்னிகாபுரம் சிங்கிலிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்று நாகவள்ளியம்மன் திருக்கோவிலில் 8வது ஆண்டாக நடைபெறும் தீமிதி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கொடியேற்றத்துடன் காப்பு கட்டுதல் மற்றும் பால்குட ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் பூங்கரகாரம், வீதி உலா வருதல், அம்மன் திருப்பதியும் வர்ணித்தல், அக்னி சட்டி எடுத்தல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிங்கிலிக்குப்பம் கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து அம்மன் பூகரகம் அலங்கரித்து பக்தர்கள் ஊர்வலமாக ஸ்ரீ புற்று நாகவள்ளி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் நாகவள்ளி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மதியத்தில் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் கோவிலின் முன்பு யாகம் வளர்த்து அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த 175 பக்தர்கள் புனித நீராடி ஒருவரின் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனை அடுத்து பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு கிராம எல்லைக்கு சென்ற ஸ்ரீ புற்று நாகவள்ளி அம்மனை குமார மக்கள் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கோவிலின் நிர்வாகி பன்னீர்செல்வம் தலைமையில் சிங்கிலிக்குப்பம் ஆலய திருப்பணி குழுவினர்கள், கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ புற்று நாகவள்ளி அம்மனை வழிபட்டனர். கும்பகோணத்தில் ஹரிதா மஹாலில் பரதநாட்டிய அரங்கேற்று விழா நடைபெற்றது. கும்பகோணத்தில் ஸ்ரீ அபிநயாஸ் கலை குழுமத்தின் அபிநயா, அபிசங்கல்யா, ஹேமவர்ஷினி, அனுதர்ஷிகா ஆகிய மாணவிகளுக்கு முறைப்படி சலங்கை அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ அபிநயாஸ் கலை குழுமத்தின் சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்று விழா ஹரிதா மஹாலில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை நவநீத கிருஷ்ணன் வரவேற்றார். நடன நிகழ்ச்சிக்கு விஜயமாலத்தியின் நட்டுவாங்கம், திருக்கண்ணாபுரம் சங்கரின் வாய்ப்பாடு, சங்கராதரனின் செந்திலின் மிருதங்கம், ரவியின் புல்லாங்குழல், சரவணன் வயலின் ஆகிய இசைக்கேற்றவாறு நாட்டிய மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் ஆடினர். மேலும் தாண்டவ கணபதி, வேதாரம், வர்ணம், தில்லானா, மாடு மேய்க்கும் கண்ணா, குரத்தி, நாதர்முடி போன்ற பாடல்களுக்கு நடனமாடி திறமையை வெளிப்படுத்தினர்.
விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கும்பகோணம் துணை மேயர் சூபா தமிழழகன், ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா, அம்பலவாணன், தமிழக பண்பாட்டு கழகத்தின் மாநில தலைவர் SN ஜாகிர் ஹுசைன், டாக்டர் S அலிவர் ஆகியோர் கலந்து கொண்டு நாட்டிய மாணவிகளுக்கு விருது நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவின் இறுதியில் அபிநயாஸ் அக்கறை குழுவின் நிறுவனர் நரேஷ் நன்றி தெரிவித்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி குற்றப்பிரிவு காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள். உடல் பரிசோதனை அறைக்கு அழைத்துச் சென்று என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பதற்றம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களேயே எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கியது. சென்னை தலைமை செயலகத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் நாடாளுமன்றத்துக்குள்ளே எதிராகவும் வெளியே நட்பாக நடந்து கொண்டது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆச்சரியமடைய செய்தது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் ஜெம் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.